சட்டப்பிரிவு 370 நீக்கினதுக்கு பிறகு உலகத்தில் உள்ள மற்ற இஸ்லாமிய நாடுகளே எனக்கு பெரிய மரியாதை கிடைச்சது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 370க்கு பிறகு எனது நாட்டு மக்கள் 8 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 370க்கு பிறகு நடந்த நிகழ்வு. அவங்க எல்லாரும் உயிரோட மீட்கப்பட்டாங்க. उस समय मोदी जी मैं बहुत सारे जो हमारे ऑपोजिशन के लोग हैं उनके बयान सुनता था. जब कतर में हमारे लोगों को फांसी की सजा हो गई, वो जेल में थे, ओवैसी ने कहा, अरे मोदी जी तो कहते थे उनके बड़े संबंध हैं, क्या हुआ? अरे ये तो विश्व गुरु बनते थे, क्या हुआ? किसने कहा कि कतर मोदी जी कहते थे इज माई सेकंड होम, अब कुछ नहीं कर पा रहे. அவங்க யாருமே மோதிய முழுசா படிக்காதவங்க, அல்லது மோடியை பத்தி அவங்க எப்பெல்லாம் பேசுறாங்களோ அப்ப அவங்க மீடியாவால சிறப்பான கவனம் பெறாங்க. ஏன்னா இப்ப மோடி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் ஆயிருச்சு. யாராவது ஒருத்தர் துஷ்பிரயோகம் செஞ்சா அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களுக்கு கவனம் பெறும் வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால்தான் நாட்டு மக்கள் ஒரு வாய்ப்பை தேடுகிறார்கள். வேறொருவரை துஷ்பிரயோகம் செய்வதில் என்ன பயன்? மோதியை துஷ்பிரயோகம் செய்வார்கள், அதன் மூலமாக ஏதாவது நடக்கும், ஏதாவது கிடைக்கும் என்று அவர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள்.